சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சரி, மூணாவது தடவையும் போட்டு பார்த்துடலாம். அத்தா, நல்ல முடிவா சொல்லாத்தா. அது என்னவா இருந்தா என்ன, ரெண்டு பேருக்கும் மனசு ஒத்து போய் கல்யாணம் நடக்கணும்னு முடிவு எடுத்துட்டோம். இப்ப போய் பூவை போட்டு பாத்துக்கிட்டு சின்ன புள்ளத்தனமா இருக்க. இத விட்டுட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இது ரொம்ப தப்புங்க. நாம சாமிக்கு முன்னாடி ஒரு முடிவெடுத்து பூ போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப போய் அதை மாத்துறது நல்லது இல்ல. அது என்ன பூன்னு பாத்துடலாம். காமிங்க. அத்தா, அது என்ன பூன்னு காட்டுங்க. ஆத்தா, அது என்ன பூவா இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகிறது உறுதி. அந்த பூ என்னன்னு காட்டுங்க பார்க்கலாம். அப்பதா, அந்த பேப்பரை பிரிய என்ன பூன்னு பாத்துடலாம். இல்லத்தா, அது அது வந்து அப்பதா பிரிங்கறல. பிரிங்க அப்பதா, பிரிச்சு பாருங்க. அப்பாடி, இப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கு. ஆத்தா முழு சம்மதம் கொடுத்துட்டா. இந்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். நம்மள கட்டாயப்படுத்தி ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கு. இப்ப எப்படி சொல்றது? கண்டிப்பா இந்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்குவோம். இவங்க மனசுல என்னமோ இருக்கு. இவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாம். அதுக்கு இப்ப நம்ம என்ன பண்ணணும்? மாமா, இப்போ உஷாவுக்கு கல்யாணம்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே பத்திரிக்கை கொடுத்தாச்சு. இப்ப திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுக்கற மாதிரி எங்க கல்யாணத்தையும் சேர்த்து வச்சீங்கன்னா எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்கன்னு எல்லாரும் தப்பா நினைப்பாங்க. இப்போ உஷாவோட கல்யாணம் முதல்ல முடியட்டும் மாமா. இன்னொரு நல்ல நாள் பார்த்து எங்க கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஆமா, என் கல்யாண வேலையை நான் பார்க்கணும். அவசர அவசரமா பண்ண வேண்டாம். அதெல்லாம் ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டாங்க சுந்தரி. எல்லாம் கூடி வரப்போ எதையும் கெடுக்காத. நான் ஒண்ணு கெடுக்கல புள்ள. என் கல்யாணத்தை நான் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபேமிலி எல்லாரும் போய் ட்ரெஸ் எடுத்து நிச்சயதார்த்தம் நடத்தி நலங்கு வச்சு பந்தக்கால நட்டு இப்படிலாம் நம்ம ரசிச்சு கல்யாணத்தை பண்ணணும். அதனால அம்மா சொல்ற மாதிரி 2 மாசம் கழிச்சே வச்சுக்கலாம். ஆமாங்க, சுந்தரி சொல்ற மாதிரி பொறுமையா எங்க கல்யாணத்தை செய்யலாம். இப்ப உஷா கல்யாணத்தை பார்க்கலாம். சுந்தரி வெற்றி சொல்ற மாதிரி உஷா கல்யாணம் முடிஞ்சு ரிலாக்ஸா இவங்க கல்யாணத்தை செய்யலாம். எனக்கும் அதான் சரின்னு படுது. சரிங்கம்மா, உஷா கல்யாணம் முடிஞ்ச உடனே அதே மண்டபத்துல இவங்க கல்யாணத்துக்கு தேதி குறிச்சு அதே மண்டபத்துக்கு நம்ம அட்வான்ஸும் கொடுத்துருவோம். எல்லாருக்கும் சரிதானே? நாம ஏங்க அங்க வைக்கணும்? நிச்சயதார்த்தத்தை வேணா அங்க வச்சுக்கலாம். கல்யாணம் உங்க வெக்காளியம்மன் உத்தரவு கொடுத்ததுனால அந்த வெக்காளியம்மன் கோயிலையே சுந்தரி வெற்றி கல்யாணத்தை பண்ணிடலாம். ஐயோ,
அங்கேயே வச்சுக்கலாமா? உங்க முடிவு ரொம்ப நல்ல முடிவு. ரொம்ப சந்தோஷம்மா. அத்தா, ஆத்தா, நல்லபடியா நடத்தி கொடுத்துறாத்தா. மாப்பிள, சுந்தரி வீட்டுல கல்யாணம். இப்ப அந்த வீடே ஒரே குதூகலமா இருக்கு. முருகன் வேற வந்துட்டாரு மாப்பிள. இப்ப நான் என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன், கொட்டிட்டு இருக்க. டேய் பொறுமையாடுறா, இப்பதே நேரம் கை கூடி வந்திருக்கு. அதை எனக்கு சாதகமா பயன்படுத்திக்க போறேன். என்ன சொல்ற நீ? இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னுதேன் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த கல்யாண கூட்டத்துல தான் நான் என் வேலையே காட்ட போறேன். கல்யாண கூட்டத்திலயா? அங்க என்ன பண்ண போற? ஏய், நீ என்ன டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாம என்ன பண்றது? உன்ன மாதிரி ஒருத்தன் கூட இருந்தா டென்ஷன் மட்டும் இல்ல, பிபி மிஷினை பின்னாடி கட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆ? சரி, கல்யாண மண்டபத்துல என்ன பண்ண போற அத சொல்லு. கல்யாண மண்டபத்துல என்ன பண்ணுவாங்க? கல்யாணத்துக்கு போயிட்டு மணமக்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்படியே போய் சாப்பிட்டு வர வேண்டியதே. மாப்பிள விளையாடாத மாப்பிள. என்ன விளையாட்டு தெரியுமா? கண்ணாம்பூச்சி விளையாட்டு. கண்ணாமூச்சி விளையாட்டா? யாரு கூட? மாலினி கூட. மாலினிய தூக்க போறியா? என்ன டில்லி பல்ப் எரியுது போல? மாசமா இருக்காடா மாப்பிள? மாசமா தான் இருக்கா? அதுதானே எனக்கும் வசதி. அப்பதானே விளையாட்டு சூடு பிடிக்கும். மாப்பிள, சுந்தரி உன்னை நம்புறா. ஆமா, சுந்தரி என்ன நம்புறா? இன்னும் ஆழமா நம்பணும். அப்பதானே நான் விளையாட்டு காட்ட நல்லா இருக்கும். ஆனா முருகன் கல்யாணத்துக்கு வந்து இறங்கிட்டாரு. அவர் இருக்கும்போது நீ எப்படி பண்ணுவ? இது ஆசாமிடா. விடு டில்லி, பாத்துப்போம். சுந்தரிக்கு சந்தேகம் வந்துட்டா? அதெல்லாம் வராது. சுந்தரி என்ன முழுசா நம்புறா. எங்க கண்மூடித்தனமா நம்பிக்கை வைக்கிறோமோ அங்க நமக்கு தெரியாம ஆப்ப ரெடி பண்ணி வச்சிருக்கோன்னு அர்த்தம். தெரியுமா? சுந்தரி என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான்னு பார்த்தல, அந்த நம்பிக்கையை வச்சு நான் நினைச்சதை சாதிக்க போறேன். டே டில்லி, நான் நினைச்சதை முடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நான் சொல்றத கேளு. மாலினிய மண்டபத்திலிருந்து தூக்கறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணணும். அதுக்கு நீ என்ன பண்ணணும் தெரியுமா?